शेषार्घ्यवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपराब्जभङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यम् अहम् प्रपद्ये। प्रह्लाद नारदपराशरपुण्डरीक व्यासाम्बरीष शुकशौनकभीष्मदाल्भ्यान् रुक्माङ्गदार्जुनवसिष्ठविभीषणादीन् पुण्यानुमान् परमभागवतान् स्मरामि। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुगतातन्तपोरिधिं कृष्णं कमलपत्राक्षं पुण्यश्रवणकीर्तनं वासुदेवं जगद्योनिं नौमि नारायणं हरिम्। दशमस्कन्धम् आरम्भं 90 that is 90 அத்தியாயங்கள் இருக்கு. இதை 3 பிரிக்கிறா. 5, 45, 41 டோட்டல் 90. 4, 45, 41 இந்த 4 அத்தியாயத்தில் கிருஷ்ண ஜென்மத்தை சொல்றது, கிருஷ்ணாவதாரத்துக்கு உபக்கிரமம், அப்புறம் 2வது அத்தியாயத்துக்குள்ளே தேவர்கள் எல்லாம் தேவிக்கு கர்ப்பத்தை இருக்கக்கூடியான கிருஷ்ண ஸ்துதி பண்றா. 3வது அத்தியாயத்துக்குள்ளே கிருஷ்ண ஜென்மம் பகவான் பிரகடமாறான். 4ஆம் அத்தியாயத்துக்குள்ளே துர்கா பிராதுர்பாவம். 5ஆம் அத்தியாயத்துக்குள்ளே நந்த வசுதேவ சங்கமம். ஸோ இத்தனையும் 5 அத்தியாயத்தில் 5 நாள் பார்க்க போகிறோம். சரி, இந்த கிருஷ்ண கதை பாகவதம்னு தசமஸ்கந்தத்தையே எல்லாரும் சொல்றது. இதை நான் சொல்றது நீ சொல்றது இல்லை. ஏதோ ஒரு நரசிம்ம அவதாரம், ஒரு துருவ சரித்திரே, இப்படி அவதாரங்கள் சிலது சொல்லிட்டு நேரா தசமஸ்கந்தத்துக்கு வந்துட்டு அதை 3 எப்படி பிரிக்கிறான் அப்படின்னா, கோக்குலத்துல கண்ணன் பிறந்தது 4 சர்க்கம். அப்புறம் பிருந்தாவனத்துக்குள்ளே லீலா அப்படின்றார். லீலான்னா எமனுடைய விளையாட்டு. அப்புறம் அது 45 அத்தியாயம் இருக்கு. அப்புறம் 41 அத்தியாயம் கடைசி இது மதுரா. அப்புறம் அந்த துவாரகா அவன் பண்ணின லீலை, 3 லீலை, ஜென்ம லீலை, பிருந்தாவன லீலை, மதுரா துவாரகா லீலை. ஸோ இவன் ஆரம்பம் அப்படின்னா ராஜோவாச்சா தேங்க்ஸ் சொல்றான். சரி, இத்தனை இதெல்லாம் சொல்லேன், ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ண கதையை சொல்லும் பிரச்சனை பண்றான் பரீட்சித் மகாராஜா. கதிதோ வம்ச விஸ்தாரோ 9வது ஸ்கந்தத்துக்குள்ளே 3 வம்சத்தை சொல்றார். சூரிய வம்சம், சந்திர வம்சம், யது வம்சம். நல்லா சொன்னீர். சோமசூரியோகோ வம்சத்தை சொன்னேன். ராஜ்ஞாம் சோ உபயவம்சியானாம் சரித்தம் பரமாத்புதம். இந்த ராஜர்களுடைய சரித்திரம் இருக்குதே, ரொம்ப அற்புதமாக இருக்குது. யதோஷ்ச தர்மசீலஸ்யா நித்தராம் மணி சத்தமா. அதில் தர்மசீலனான் எது இருக்கானே அவரு எல்லாருக்கும் நல்ல. ஏன்னா எது பேரு சொன்னாலே இவளுக்கு நல்லதா இருக்கான்றனால எது வம்சம் அப்படின்னு கிருஷ்ண வம்சத்தை சொன்னாலே எல்லாருக்கும் நல்லதா இருக்கும். யதோஷ்ச தர்மசீலஸ்யா நித்தராம் மணி சத்தமா தத்ராம் சேனாவதீர்ணஸ்யா விஷ்ணோர் வீரியாணி சம்சனகா. விஷ்ணுர் நாராயண கிருஷ்ணோ வைகுண்டோ விஷ்ணரஷ்டமாக அப்படின்னு அமர்கோஷம்.
இத்தனை ஒரே சினனிம் ஒரே வருது அப்படின்னு எல்லாம் அதே அர்த்தத்தை சொல்றது. கண்ணபிரான் விஷ்ணோஹோ வீரியாணி சம்சனஹா அவதரித்து இந்த வம்சத்துக்குள்ளே அவன் என்னென்ன வேலைகள் பண்ணான். அவதீரி ஏதோ ஒரு வம்சே பகவான் பூதபாவனகா பூதகிருத் பூதபாவனஹா சரசநாமத்தில் வருதுதான். அவன் என்ன பண்ணான்? அவதரித்து இந்த எது வம்சத்துக்குள்ளே கிருத்தவான் யானி விஸ்வாத்மா என்னென்ன பண்ணார் தானேனோ வத விஸ்தராது கீதையில நமக்கு சொல்லணும் சுவாமி. கிருஷ்ண கதை கேட்கறதுக்கு எருவம்சத்தினுடைய கதை கேட்கறதுக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறோம். நிவர்த்த தரிசைருபகீயமானாத் பவௌஷதாச்ரோத்தர்மனோபிராமாத் சவுத்தம ஸ்லோக குணானுமாதாத் புமான் விரஜேத வினா பசுக்னாத். அந்த கண்ணபிரானுடைய கதை கேட்டு யார் மகிழாதவர்கள்? பசுக்னன் தான் பண்ணலாம், பசுக்குலவன் தான் அதை பண்ணலாமே தவிர சாமான்யமா இருக்கிற ஜனங்களுக்கு கண்ணிலே சிறுத்தை கேட்டதுன்னா மை புலக்கமாகும். நிவர்த்த தரிசைருபகீயமானாத்து கிருஷ்ண சரித்தே எல்லாரும் கிருஷ்ண ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள். பகௌஷதாட்சரோத்தமனோ விராமாத் சத்ருச்சேதேக மந்திரம் ஜபஜபசரதம் ஸ்ரீகிருஷ்ண மந்திரம் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் ஸ்தோத்திரத்தில் சொல்றார். அவருடைய ஸ்தோத்திரம் முகுந்தமாலா ஸ்தோத்திரத்துக்குள்ளே அந்த பவௌஷதம் வியாமோக பிரதமௌஷதம் என்ற மாதிரி இந்த சம்சாரமாகிற கடலில் உழலுவர்களுக்கு கேட்கறதுக்கே இனிமையாயிருக்கும். உத்தம ஸ்லோக குணானுவாதாத்து உத்தம ஸ்லோகோ பவதி என்கிறபடியே அவருடைய குணானுபவத்தாலே யாருக்குத்தான் நன்மை உண்டாகாது. புமான் விரஜேத வினா பசுக்னாத்து. ஏதோ ஒரு பசுக்கனன் பசுக்குள்ளவன் தான் நம்ம லைக் பண்ண மாட்டானே தவிர பசுவை பூஜை பண்றவனுக்கு கண்ணனே பொழுதுபோக்கு. பிதாமகாமே சமரே மரஞ்சை அதிரதைஸ்திமிங்கிலை துரத்தியம் கௌரு சைன்ய சாகரம் கிருத்வா தரன் வத்சபதம் விஸ்மய பல்லவாக. என்னுடைய பாட்டனார் கொள்ளுத்தாத்தா இவாளெல்லாம் பாண்டவர்தான் இவர் வம்சம். பிதாமகாமே சமரே மரஞ்செயி. இவனுடைய பிதாமகன் யாரப்பா அப்படின்னா இவன் அபிமன்யுடைய பிள்ளை அர்ஜுனன். அர்ஜுனாதிகள் அர்ஜுனன் பிராத்தாக்கள் அவாளும் பிதாமகாளே. யுத்தத்துக்குள்ளே எந்த மாதிரி அந்த கௌரவாளை ஜெயித்தார்கள். தேவவிரதா அதிரதை ஸ்திமிங்களை 7 அக்ஷோணி சைன்ய வாழண்டே 11 அக்ஷோணி சைன் அவாழண்டே. எப்படி யுத்தம் நடந்தது? ராட்சசால் மாதிரி இருந்தாலே துரத்திகம் கூறு சைன்ய சாகரம். அந்த சைன்ய சாகரமானது தாண்டபடியானது. கிருத்வா தரன் அத்சபதம் ஸ்மய புலவாகா. அதெல்லாம் தாண்டி எந்த மாதிரி இவா மகாபாரதத்தில் ஜெயிச்சார்கள். ரூபயஸ்திருவிபுலுஷ்டமிதம் மதங்கம் சந்தான பீஜம் குரு பாண்டவானாம். அவன் துரோணியுடைய புத்தன் அஸ்வத்தாமன் அவிபிருஷ்டமிதம் மதங்கம் என்னுடைய உடம்பெல்லாம் கறி வந்துட்டு இருந்தானாம். யாருக்கு? பரீட்சித் மகாராஜா உத்தரா கர்ப்பத்தை இருக்குச்சே. சந்தான பீஜம் குரு பாண்டவானாம். பாண்டவா குரு எல்லாருக்கும் நான் அத்தனையும் சந்தான பீஜமா என்ன பழிப்பித்தான் கண்டுகிறான்.
ஜுகோபகுக்ஷம் கத ஆத்த சக்கரோ, சக்கராயுதத்தை விட்டு கண்ணபிரான் அவருடைய வஸ்திரத்தெல்லாம் மூடி வச்சான். மாதுஷ்டமேய சரணங்கதாயாக, என்னை தாயாரானவள் சரணாகரி பண்ணினாலே இந்த காரியத்தை கண்ணபிரான் பண்ணான். கிரௌண்யஸ்தவித்ம் மதங்கம் சந்தான பீஜம் குரு பாண்டவானாம் ஜுகோபகுக்ஷம் கத ஆத்த சக்கரோ மாதுஷ்டமேய சரணங்கதாயாக வீரியாணி தஸ்யா கல தேகபாஜாம் அந்தர்வஹி பூருஷ காலரூபை. அவனுடைய வீரியத்தையும் தேகத்தை காப்பாற்றபடியையும் அந்த காப்பு பகிர்காப்பு எப்படி காத்தார். புருஷ கால ரூபை, புருஷனன் காலரூபன் எந்த மாதிரி என்னை காப்பாற்றினார்கள். பிரயச்சதோ மிருத்யுமுதாமிருதம் ச மாயாஜமனுஷ்ய வதஸ்வவித்ரன். கண்ணுகிறான் என எப்படி என்ன காப்பாற்றினான். மாயா மனுஷனானவன் என்னை எப்படி காத்தான். அந்த கதையெல்லாம் சொல்லும் சுவாமி, கேட்கணும், ரொம்ப ஆசை. ரோஹிணியாஸ்தனைய புரோக்தோ ராமசங்கரஸ்தயா. பலராமனே ரோஹிணி பிள்ளைன்னு. ஆனா இவன் வயத்துல வளர்ந்தான்னு சொல்லுங்க, கொஞ்சம் சின்ன இருக்கிறே. பலராம் யாருடைய பிள்ளை? தேவிக்கு பிள்ளையா ரோஹிணி பிள்ளையா? தேவக்கியா கர்ப்பசம்பந்தா குதோ தேகாந்தரம் வினா. தேவிக்கு கர்ப்பசம்பந்தம் அவனுக்கு எப்படி வந்தது? தேகாந்தரம் வினா, தேகாந்தரத்தை போகாமல் இளம் திருடலை சேஞ்ச் பண்ணிவிடுறான் அப்படின்னா அது இவருக்கு தெரியாது. யார் இவனுக்கு? நீர் சொல்லும் நமக்கு கதை. கஸ்மான் முகுந்தோ பகவான் பிதிர் கேகாத் விரஜங்கதா. கண்ணபிரானான முகுந்தன், பெருமாளான முகுந்தன், பகவான் முகுந்தா எதுக்காக தன்னுடைய கோகுலத்தன்னும் பிருந்தாவனத்துக்கு போனார். கோபாசம் ஞாதிபிசார்த்தம் கிருத்தவான் சாத்வதாம் பிரதி. எந்த இடத்திலே அவன் இருந்தான், எதுக்காக ஞாதிகளோட இருக்க ஆசைப்பட்டான். ரஜே வசன் திமகரோன் மதுபுரியாஞ்ச கேசவகா. ரஜத்துக்குள்ளே ரஜபூமின்னு பேரு, கோகுலம் பிருந்தாவனம் எல்லாம். அந்த இடத்துல கிமக்கரோன் மதுபுரியாம் கேசவகா. மதுரையில் என்ன பண்ணான், அது மாத்தி எழுதியிருக்காரு இங்க. மதுபுரிய மதுபுரி என்றார். தேனோடு வெண்டாலும் தேன மாதிரி இருந்த ஊடு மதுபுரியாம், அதுபோல் மதுராயிட்டு இருக்குது அப்படின்றார். மதுபுரியாம் கேசவகா. என்ன பண்ணான் மதுரையிலே சுவாமன்? பிராத்தரம் சாவதீத் கம்சம் மாதுரத்தாத் தர்ஷனம். கம்சனை எந்த மாதிரி வீழ்த்தினான்? மாதுருத்தாத் தர்ஷனம். தாயாரு காப்பாற்றுறதுக்காக என்னென்ன சூழ்ச்சி பண்ணான். தேகம் மானுஷமாஷ்டித்யா கதி வருஷாணி விஷ்ணுவிஹி. விஷ்ணு வம்ச பிரதீபனானவன் எத்தனை வருஷம் படிச்சிருந்தான் மனுஷ ரூபத்தில. இருபுரியாம் சக்கியவாத்சி பத்ஞ கத்யபவன் பிரபு. எருவம்சத்தில இருந்து திருப்புரியிலே எத்தனை பேர் அவன் சம்சாரம் பண்ணினான். சக்கியவாத்சி பத்னியா கத்யபவத் பிரபு. எத்தனை பேர் பத்னிகள் இருந்தார் அவனுக்கு. இது ரண்யச்ச சர்வமே முனே கிருஷ்ண விசேஷ்டிதம். இன்னும் இதர விஷயங்களையும் கிருஷ்ணனுடைய சேஷ்டிதங்களையும் பக்தமனுகு சர்வஜா ஸ்ரத்ததானாய விஸ்திருத்தம். நாங்கள் ரொம்ப ஸ்ரத்தையோடு கேட்கிறோம். விவரத்தோட சர்வஜனான தேவரே பக்தமருகசி சொல்ல வேண்டும். உமக்கு அருகத்தை இருக்கு. என்ன தகப்பனார் உமக்கு எழுதி உபதேசம் பண்ணார் பாகவதத்தை, நீர்தான் சொல்லணும். சூதவாச்சா. சூதர்
இவர் யார் அப்படின்னா அதே கங்கையா தீரத்துக்குள்ளே இவர் சொல்லிச்சு அவர் கேட்டு இருந்தவர். ஃபியூச்சர் ஜெனரேஷன் ஸ்பீக்கர் இவர். அவர் என்ன சொல்றாருன்னா, ஏவம் திசம்ய பகுநந்தன சாதுவாதம், இந்த விஷயத்தை கேட்டு வையாசிகேச பகவான் அத விஷ்ணுராத்தம், விஷ்ணுராத்தனுக்கு சொல்லுகிறார். பிரத்யட்ச கிருஷ்ண சரிதம் கலிகல்மஷக்னம் யாகத்துமாரபத பகவா பாகவத பிரதான. அவரும் பாகவத் பிரதானமானவர். சூதபுராணிக்க சௌரிக மகரிஷிகளுக்கு சொல்றார். சுகபிரம்மம் பரீட்சித் மகாராஜாவுக்கு சொல்றார். மைத்ரேயர் அந்த விதுரனுக்கு சொல்றார். இப்படி 3 வருஷன்ஸ் இருக்கு. 3 தடவை சொல்லியிருந்தீரே பாகவதத்தை. சூதுபுராணிகர் என்ன சொல்றார் அப்படின்னா, பிரத்யட்ச கிருஷ்ண சரித்தம் கலிகல்மஷக்னம். அப்பா, கிருஷ்ண சரித்திரத்தை படித்தாலே கேட்டாலோ பிரश्னம் பண்ணாலோ கலி கல்மிஷத்தை போக்கும்பா. கலவு கல்மிஷ சித்தானாம் பாபத்ரவியோபஜீவினாம் விதிக்கிரியா விஹீனானாம் கதிர் கோவிந்த கீர்த்தனம் அப்படின்றார். கோவிந்தன் என்ன கண்ணன் என்ன சொல்றார்? கலவு கல்மிஷ சித்தானாம், எல்லாருக்கும் மனசுல கல்மிஷம் இருக்கு. சித்தத்துல கலவு கல்மிஷ சித்தானாம் பாபத்ரவியோபஜீவினாம், பாபத்ரவியத்தோடு வருகிறார். எல்லாம் தர்மமா சம்பாதனை பண்றது இல்லை. பாபத்ரவியோபஜீவினாம் விதிக்கிரியா விஹீனானாம், விதித்த கிரியையை விட்டிருக்கிறவர்கள். சம்பூர்ணமாக விட்டு ஆரோகரையா ஏதோ பண்றா, சந்தியாவந்தனம் பண்றேன், திருவாராதனம் பண்றேன், ஏதோ ஒரு மாதிரி பண்றான். விதித்தபடி பண்றது ரொம்ப கஷ்டம். விதிக்கிரியா விஹீனானாம் என்ன பண்ணணும் அவளுக்குன்னு கத்திர் கோவிந்த கீர்த்தனம். கோவிந்த கீர்த்தனமே கத்தி. அந்த மாதிரி கிருஷ்ண சரித்தே கலிகல்மிஷத்தை போக்கும். ஸ்ரீசுகுவாச்சா, இப்ப சுகு பிரம்மர் சொல்றார். சம்யக் வியவசிதா புத்தி. யார்? சூதுபுராணிக்கர் இவரு சுகர் சொல்லியிருந்து கேட்டு ரிப்பீட் பண்றார். இப்ப சுகர் இந்த மாதிரி சொன்னார். சம்யக் வியவசிதா புத்தி தவ ராஜரிஷி சத்தமா. அப்பா, பரீட்சித்த பொன்னுடைய புத்தி இருக்கிற சரியான விஷயத்துல ஈடுபட்டு இருக்குப்பா, நீ புத்திவந்தன். வாசுதேவ கதாயாந்தே யஜ்ஜாத்தா நைஷ்டிகீம் ரத்தி. வாசுதேவ கதையிலே கிருஷ்ண சரித்திரத்திலே யார் யாருக்கு நிஷ்டையோட கேட்கணும் என்ற ஆசை இருக்கோ, வாசுதேவ கதா பிரஷ்னகா புருஷாம் ஸ்திரீன் புனாதிஹி. இந்த வாசுதேவ கதையை 3 பேரை காப்பாத்துறதுப்பா. யாரவா? பக்தாரம் சொல்றவன், பிரிச்சகம் கேட்கிறவன், ஸ்தோத்திரம் ஸ்தத் பாத சரிதம் யதா. பிரிச்சகம் என்ன கொஸ்டின் பண்றவன், அது என்ன, இது என்ன, எப்படி இருக்கு, கதையை சொல்லு, இந்த மாதிரி கொஸ்டின் பண்றவாளுக்கும், ஸ்தோத்திரன்னு கேட்கிறவாளுக்கு. இவர் ஸ்தோத்திர யாருங்க? இவரே ஃபர்ஸ்ட் ஸ்தோத்திர சூதபுராணிகர். ஸோ அந்த மாதிரி ஸ்தோத்திருக்களையும் பிரஷ்னம் பண்றவளையும் சொல்றவனைக்கையும். சொல்றவன் யாரு? சுகபிரம்மன். கேட்கிறவன் யாரு? இவன் சுத்தம் சூதபுத்திரன், சூதபுராணிகர். கேட்கிறவன் யாரு? பிரிச்சகன் யாரு? இந்த மகாராஜா பரீட்சித் மகாராஜா. ஆகையினாலே 3 பேரையும் உத்தாரம் பண்றது. பூமிர் திருப்தன் ரிவவ்யாஜ தைத்யானீக சதாஜிதைஹி. ஆரம்பம் இங்கன்னா கதை ஆரம்பம். நாங்களே பூமி இருக்கோம். கண்ணில் பறந்தது. அதை பறக்கிறது எதுக்காக? பூபார ஹரணார்த்தாயா ஜாத கம்சவதார்த்தாய பூபார ஹரணாயச்சா ருக்மிணி பிராணநாத்தாய கோவிந்தாய நமோ நமஹ அப்படின்னு சொல்றான். ஆகையினாலே வாசுதேவ கதாயாந்தே ஜாதா நைஷ்டிகீம் ரத்திஹி பூவில் திருப்தன் ரிபவ்யாஜ தைத்யானீக சதாயதைஹி. பூமியில பாரம் ஜாஸ்தி ஆயிடுது. எத்தனை அக்ஷரணி சைன்யம்? 18 அக்ஷரணி சைன்யம் இருக்கு. ஒன்று துர்ஜனங்களே ஜாஸ்தி ஆகிட்டா. இது துவாபரயுகத்தில் இருக்கிறது.
அந்த பூமிக்கு பாரமானத்தினாலே தைத்தியானேக சதாயுதைஹி கஷ்டப்பட்டு தைத்தியர்கள் நிறைய பேர் ஆயினத்தினாலே ஆக்ராந்தா பூரி பாரேண பிரம்மாணம் சரணம் ஜெயௌ. இது துஷ்டா நிறைய பேர் ஆயிருந்ததுனாலே பூமிக்கு ஒரு மாதிரி வெக்கம் வந்து நேர பிரம்மாண்டு போறான். பிரம்மாணம் சரணம் ஜெயௌ. என்னால் இவாளை சுமக்க முடியாது, பூரி பூமி பாரத்தை இறக்கணும். கௌர் பூத்வா அஷ்டமுகி கின்னா ஒரு மாட்டு வேஷம் பண்ணிண்டா. கௌ யாரு? பூமி பிராட்டி. அஷ்டமுகி கண்ணில தண்ணி, கின்னா மனசுல சந்தோஷம் இல்லை, கரந்தந்தி அழுதுண்டு கருணம் விபோகோ இனிமேல் கருணை காட்டணும் சுவாமி. உபஸ்திதாந்திகே தஸ்மை விசனம் ஸ்வம் அவோச்சதா. பிரம்மாண்ட போய் உட்காண்டிருந்த தன்னை விசனத்தை சொல்லுகிறார். பிரம்மா தருபராஜாத்மதாரியாத்தா சக தேவைஸ்தயா சகா. அவன் என்ன பண்ணான்னு, அவனும் நானும் ஒன்ன மாதிரியேம்மா பெருமாள் கூட்டின்னு போறேன்பா அப்படின்னு சக தேவைஸ்தயா ஒத்தனை போகல, எல்லாரையும் கூட்டிட்டு போனான். தேவதாரணங்கள் 33 கோடி தேவதைகள். ஜகாம சத்ரி நயனஸ்தீரம் க்ஷீரபயோநிதேஹி. சத்ரிநயனஹா அண்ணா திரிநேத்திரனான ஈஸ்வரனையும் கூட்டிண்டு க்ஷீர பயோநிதேஹே தீரங்கதா பூமியை அழிச்சென்று பெருமாள் என்ற பொருள் வாங்கம்மா. அவர்தான் நமக்கு இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் போக்கடிக்கிறவர். க்ஷீரபயோநிதேஹே க்ஷீராப்தியிலே பிரம்மா, மகேஸ்வரன், இதர தேவதைகள், பூமி எல்லாரும் பூமி பிராட்டிய கஷ்டத்தை திருவிடத்து போறா. தத்திர கத்வா ஜெகநாதம் தேவதேவம் புருஷாக்கப்பிம். அந்த இடத்துல ஜெகநாதவனே தேவதேவனானவனே புருஷாக்கபின்னு ஒரு பேர் அவருக்கு. அவருக்கு புருஷம் புருஷ சூத்தேனா உபரஸ்தே சமாஹிதகா. அந்த பரம புருஷோத்தமனை புருஷ சூக்தத்தை சொல்லி உபதஸ்தே உட்காண்ட. என்ன கேட்டா? சஹசிரசீர்ஷா புருஷ சஹசிராட்ச சஹசிரபாத். பாடன கிரம் சமாதௌ ககனே சமீரிதாம் நிஷம்ய வேதாஸ்திரிதிஷானுவாச்சகா. அவர் வந்து சமாதியில இருந்த ஆகாசத்திலே இந்த சவுண்டு வந்தது. எந்த சவுண்டு? புருஷ சூக்த சவுண்டு. நிஷம்ய வேதாஸ்திரிதிஷானுவாச்சகா எல்லாம் கேட்டு பிரம்மாவுக்கு இந்த கதையை சொன்னார். காம் பௌருஷீம் மே ஸ்னுதாமராஸ்பனः விதீயதாம் மாஷு தத்தைவ மாச்சிரம். அந்த பூமி பிராட்டிக்கும் அங்கே சேர்ந்தவர்களுக்கும் ஸ்ருணுதா அமராகா கேளுங்கோ. அவரெண்டு கேட்டு சொல்றான், பெருமாள் கேட்டு பிரம்மாவே சொல்றான். என்ன? அமராகா புனர்விதீயதாம் ஆஷு ததைவ மாச்சிரம். சுருக்கா எல்லாரும் தியானம் பண்ணுங்கோள். புரைவ பும்சாவதோ தராஜ்வரோ பவத் அம்சைஹி எதிர்சூபஜன்யதாம். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாரட்டு கண்ணம். எந்த மாதிரி ராமாயணத்துல குரங்குகள் எல்லாம் சேர்ந்து ஒன்னொன்னும் ஒரு குரங்கா பிறந்தது, ஒரு தெய்வத்தையும் குரங்காய் பிறந்தது. வாலி இந்திரனுடைய அந்த நலன் நீளன் எல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அந்த மாதிரி நீங்களும் பறக்கலாம். தேவதைகளே அவளுக்கு இந்த பூபார ஹரணத்துக்காக
புரைவ பும்சாவதிருத்தோ தராஞ்சரோ, பூமியுடைய ஜுவரத்தை போக்குறதுக்காக பகவத்பிஹி அம்சைஹி ரிஷூபஜன்யதாம், நீங்களும் அந்த இடத்துக்குள்ளே வசங்கள் வருங்கோ. அந்த பூமியிலே யாவதுர்யாபரமீஸ்வரேஸ்வரகா சகாலசித்யா கவயம் ஸ்டரேத் பூமி என்று டைம் மட்டும் பண்ணணும். அப்படின்னா பெருமாளே வந்து வரக்கு போகிறார். இந்த பூபார ஹரணார்த்தத்துக்காக வசுதேவ கிரகே சாட்சாத், எங்கே சுவாமி? சாட்சாத் வசுதேவ கிரகத்துக்குள்ளே பகவான் புருஷ பரஹா, பரமாத்மா புருஷோத்தமனான எம்பெருமான், உத்தம புருஷஸ்தன்யா பரமாத்மேத்யுதாகிருத்தா அப்படின்னு பகவான் ஜனிஷ்யத்தே தத்ரீத்தியார்த்தம் சம்பவந்து சுரஸ்திரியகா. சுரஸ்திரிய தேவதாஸ்திரீகளிலே நீங்களும் பசங்களை பெருகணும். எது? அந்த யுத்தம் வரத்துக்கு, இது பண்றதுக்கு. வாசுதேவ கலானந்தகா சஹசிரவதனஸ்வராட்டி. அக்ரதோ பவிதா தேவோ ஹரே பிரேச்சிகீர்ஷயா. இந்த வாசுதேவ கிரகத்துக்குள்ளே சஹசிரவதனஸ்வராட்டு சங்கர்ஷண ரூபி இருக்கும்படியான அந்த 1000 தலைகளான பணமனாயிரங்கள், அந்த ஆயிரங்களார்ந்தான் குலசேகராழ்வார் சொல்றாரு. அவனும் பிறக்க போறான். அக்ரத்தோ பவிதா தேவோ, அவனுக்கு முன்னே பிறந்து விடுறான். கண்ணனுக்கு முனி, கண்ணனுக்கு அண்ணனாய் பிறப்பான். அக்ரத்தோ பவதா தேவோ ஹரே பிரேச்சிகீர்ஷயா, அந்த ஹரியான கண்ணனுக்கு சகாயம் பண்றதுக்காக கர்த்தும் இச்சையா சிகீர்ஷா, சரி அவரோடு நடக்கிறதுக்காக பறக்கிறான். விஷ்ணோர் மாயா பகவதி ஏஜா சம்மோகிதம் ஜெகத, அந்த துணையில விஷ்ணு மாயையும் பறக்கிறான். அது பாருங்க, விஷ்ணோர் மாயா பகவதி, பகவான் புல்லிங்கம், பகவதி ஸ்திரீலிங்கம். விஷ்ணோர் மாயன பகவதியும் கூட ஏஜா சம்மோகிதம் ஜெகதி, ஜெகத்தை சம்மோகம் பண்றதுக்கு அவளும் பறக்கிறான். ஆதிஷ்டா புருணாம்சேனா, என்னுடைய விஷயத்தினை பிறகணும் அப்படின்னு முதல்ல ஆர்டர் பண்ணியிருக்காரு கண்ணவினான் பெருமாள். காரியார்த்தே சம்பவிஷ்யதி, பிளான் போட்டு பிளாட் போட்டு விஷ்ணுவாயே சங்கர்ஷனர் கண்ணவிரான் எல்லாரும் பிறகு போகிறா வசுதேவ கிரகத்துக்குள்ளே. ஸ்ரீ சுகவாச்சா, மறுபடியும் சொல்றார். இம்பார்ட்டன்ட் அந்த மறுபடியும் சுகவாச்சா, எங்கெங்க இம்பார்ட்டன்ஸ் வருங்கள் சுகவாச்சா பண்ணுறாரு. எல்லாம் சிவனை சொல்றது. இத்தியாதி ஷாமர கணான், இத்தியாதிஷ்ய அமரகணான் பிரஜாபதி பதிர்விபூ, பிரஜாபதிபதி பிரம்மா, அவன் விபு வியாபிச்சிருக்கான். இந்த மாதிரி அமரகணங்களுக்கு சொல்லி அந்த சேரும் துணையில் வந்திருந்த அமரகணன் தேவகணங்களுக்கெல்லாம் சொல்லி ஆஸ்வாசிச்ச மஹீம் கீர்பிஹி, நல்ல வார்த்தைகள். அம்மா தாயே, பூபாரஹரணார்த்தாயா கம்சவரார்த்தாயா, கண்ணன் பிறகுபோகிறான் வசுதேவ கிரகத்துக்குள்ளே. சதாமா பரமம் அப்படி சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு அவன் போயிட்டான். பிரம்மன் சத்தியலோகத்துக்கு போயிட்டான். க்ஷீராப்தியன்னும் சத்தியலோகத்துக்கு போயிட்டான். சூரசேனோ எதுபதி மதுராம் ஆவசன் புரியும். அந்த மதுரையிலே சூரசேனன் ஒருத்தர் இருந்தான். கத்தை சொல்ல பண்றான். மாதுரான் சூரசேனாம்ச்ச விஷயான் பூஜே புரா. அந்த மதுரையில் இருக்கிறவாளெல்லாம் சூரசேனன் கூட நன்னா ஜோரா இருந்தான். விஷயான் பூஜே, எல்லாம் சகலமும் விஷயத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்தார்கள். ராஜராணி தரசா பூத்து சர்வ யாதவ பூபுஜாம். அந்த மதுரையே ராஜ கேபிட்டல் சிட்டி பண்ணிட்டார். ராஜராணி தரசா பூத்து சர்வ யாதவ பூபுஜாம், எல்லா யாதவர்களுக்கும் அந்த மதுராபுரியே ராஜதானி ஆயிடுத்திருந்து. கிருஷ்ண ஜன்மாக்கு முதல் இதெல்லாம். மதுரா பகவான் எத்ரா நித்தியம் சந்நிஹிதோ ஹரிஹி என்கிறதுல
கண்ணபிரான் எப்போதாலும் பர்மனெண்ட் வாசம் பண்றானோ அந்த இடத்துல இவா இருந்தார். தஸ்யாந்து கரிஹி க்ஷீர் சௌரிஹி உசரேவ கிருதோத்வகா. உசரேவனை கல்யாணமாகி கூட்டிண்டு வந்தான். தேவக்கியா சூரியயா சார்த்தம் தேவகியுடனும் பிரயாணே ரதமாருகத்து. கம்சன் கூட்டிண்டு வந்தான். உக்ரசேன சுதக்கம்சா. உக்ரசேனனுக்கு 10 பேர் பிள்ளவசங்கள், 12 பேர் பெண் வசங்கள். அது கம்சன் தெரியும். உக்ரசேன சுதக்கம்சா சசு பிரீதிகீர்ஷேயா ரஷ்மீன் ஹயானாம் சக்ராஹ ரோக்மே ரதசிதைர்விருத்தாக. கல்யாணமாச்சு இல்லையோ தேவகி வசுதேவனுக்கு, அவளை கொண்டு விடுறதுக்காக நல்ல கோல்டன் சேரியட் எடுத்திருந்தான். சதுசதம் பாரிவரகம் கதானாம் ஹேமமாலினாம். ரத சத்தைர் விருத்தாக 100 ரதங்கள். சதுசதம் பாரிபரகம் கஜானாம் ஹேமமாலினாம் 400 யானை. அஸ்வானாம் அயுத்தம் சார்த்தம். அயுத்தம் அன்கவுண்டபிள் குதிரை. ரதானாஞ்ச 360. 360. 18 சத்தம் 100. அத்தனை என்ன பண்ணா ரதம் அந்த பெண்ணுக்கு கொடுக்கின்றான் தேவகிக்கு. தாசீனாம் சுகுமாரீனாம் துவேஷதே சதலங்கிருத்தே. 700 பேர் தாசிகள் அலங்கரித்து பண்ணிடுவான். துஹித்ரே தேவக பிராதாத்து பெண்ணுக்கு கொடுத்தமிச்சான். யானே துஹிதிருவத்சலகா சங்கத்தூரியம் மிருதங்காஸ்வ நேதுஹு துந்துபய சமம். சங்கங்கள் என்ன, வாத்தியங்கள் என்ன, கோஷங்கள் என்ன, எல்லாம் பெரிய ஆரவாரத்தோடு அனுப்பி கொடுக்குறான். பிரயாண பிரக்கிரமே தாவது புறபத்தோ சுமங்கலம். உறவுக்கும் உதவிக்கும் சுமங்கலம் பாடத்துக்காக பதி பிரகிரகிணம் கம்சம் ஆபாஷ்யா ஆகா ஆச சரீரவாக்கு. அங்கொரு ஆகாசவாணி சொல்லித்து. யாருக்கு? கம்சனுக்கு. என்ன சொல்றது? அஸ்தியா துவாம் அஷ்டமோ கர்ப்போ அந்தாயாம் வஹசே விரகா இத்யுக்த சகல பாபோ போஜானாம் குலபாம் சனகா. அடா, இந்த பண்ணி நீ கூட்டிட்டு போயிருக்கியே உன்னுடைய தங்கே அப்படின்னு. இதனுடைய இந்த பெண்ணுடைய 8வது கர்ப்பமானது அந்தாயம் பகசேவரை, அவளே வந்து கொல்றதுடா. இவன் நீ சுமந்து போறியே ஒரு ப்ரிடிக்ஷன். எல்லாம் பிளான். முதல்ல இந்த மாதிரி சொல்லக்கூடாது, அதே மாதிரி சொல்லி வைக்கிறான். காரணம் என்னன்னா ஃபைட்டிங் ஆகாத இருக்கணும். இத்திட்ட கலப்பாப்போ அவ் துஷ்டன் போஜானாம் குலபாம் சனகா. போஜகுலத்துக்கே கொடாலி மாதிரி இருந்தவன். பகினீம் ஹம்துமாரப்தா கட்கபாணி கவே கச்சே கிரஹீத்து. கச்சித்தன்னம் கவச்சித்தன்ன அடுத்தான் வரும் கத்தியே. அவனை அவரை வெட்டிற்கு நின்றுண்டான். தம் ஜுகுப்சிதம கர்மாணம் நிஷம்சம் நிருபத்திரபம் உசதேவோ மகாபாகா உவாச்ச பரிசாந்தயன்மை. அவருக்கு சமாதானம் பண்ணி மாப்பிள்ளை வசு வாசுதேவன் அவன் சொல்றான் என்னான்னு. வசுதேவ உவாச்சா, அப்பா ஸ்லாகனீய குணசூரைஹி பவான் போஜ யசஸ்கரகா. நீ போஜோமிஷத்துக்கு எஸ்எஸ் கொண்டவன், சூரனானவன், பிரதமபுத்திரன், குணத்தாலே ஸ்லாக்கியம் உடையவன். ச கதம் பகினீம் பன்யாது தெரியுமுத்சாக பர்வணி. இந்த கல்யாண காலத்துக்குள்ளே ஒரு பெண்ணை யார் ஒன்னுவது ராஜா குதிரடாப்பா. முற்று ஜென்மத்தாம் வீரா
தேஹேன சகஜாயதி. பிரதியத்தனுக்கும் மிருத்யு பரகட்சியே வந்திருக்கிறது. கண்டிப்பா எல்லாரும் போகணும். அத்ய பாஷ் அத்ய அத்யவாப்த சதாந்தேவா, இப்போவோ இல்லை 100 வருஷத்துக்கு பிறகோ, மிருத்திருவை பிராணினாம் துருவகா, எல்லாருக்கும் ஜாதஸ்ய மரணம் துருவம், பரந்தவன்னே ஷாவு ஆக வேண்டியதுதான். பிலாசபி இருக்கான், சொல்றான். தேஹே பஞ்சத்துவம் ஆபன்னே தேஹி கர்மானுகோவசகா. இந்த தேகம் அழிந்த பிறகு தேஹி ஆன ஆத்மாவானது கர்மானுபவத்துக்காக போயிடுறது. தேகாந்தரமனு பிராப்பியா, இன்னொரு தேகத்தில் புகுந்து பிராக்தனம் தியஜத்தே வபுஹு, பழைய சரீரத்தை விட்டு பாசான்சி ஜீர்ணானி யதா விகாயா நமானி கிருண்ணாதி நரோபராணி. கீதா ஸ்லோகம், அர்ஜுனுக்கு உபதேசம் 2ஆம் சாப்டருக்குள்ள. அது இங்க இவருக்கு சொல்றாங்க. ஆகையினாலே தேகாந்தரம் அபிப்பிராப்தியா பிராக்தனம் ஜஜதே பகு, புது சரீரத்துக்கு போய் பழைய சரீரத்தை இந்த ஆத்மா விட்டுடுறது. ரஜம் ஸ்திஷ்டன் பதைக்கேன எதைவேக்கேன கச்சதி. ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துக்கு நாம் துணி மாத்திர மாதிரி வந்து போயிட்டே இருக்குது. ஸ்வப்னே யதா பஷ்யதி தேகமீதரிஷம் மனோரதேனாபினிவிஷ்ட சேதனகா திருஷ்டுதாபியாம் மனசா சிந்தயன் பிரபத்யதே தத்கிமபி ஹ்யபஸ்மிருதி. நீ ராஜாவானவன், கருணை இருக்கணும், கொல்றதுன்னு பெருசில்லை. யதோ யதோ தாவதி தேவச்சோதிதம் மனோவிகாராத்மகமா பபஞ்சசு. எம்பெருமான் எந்த மாதிரி சூழ்ச்சி பண்ணிருக்கானோ அந்த மாதிரி விகாரங்கள் எல்லாம் உண்டாகும். குணேஷு மாயா ரஜதேஷு தேஹ்யசௌ பிரபத்யமான சகதேன ஜாயதே. அவனை அண்டை கொண்டே இந்த ஜென்மங்கள் உத்தாரமாகணும். என்ன சொல்றான்? மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்தி தே அப்படின்றான். பிரகிருத்தியாலே ஆனது என்னை எவன் பிரபத்தி பண்ணுகிறானோ அவன்தால் தான் மிக்க தாண்ட முடியும். அது சொல்றான். யதோ யதோ தாவதி தெய்வச்சோதிதம் மனோவிகாராத்மகமா பபஞ்சசு குணேஷு மாயா ரஜதேஷு ஜேக்ஷேர்சௌ. குணத்தால் ஆயிருக்க இந்த சரீரம் பிரபத்தியமான சகத்தே நஜாயத்தே. பிரபத்தி பண்ணாக்கா பழிச்சுடுவான். ஆத்மாவுக்கு சொல்றார். ஜோதிர்யதைவோதக பார்த்திவேஸ்வரகா சமீர வேகானுகதம் விபாகிதே ஏவம் சுமாயா ரச்சிதேஸ்வசௌ புமான்னே குணேஷு ராகானுகதோ விமுக்கியதி. எம்பெருமான் மாயையாலே மம மாயா துரத்தியா அப்படின்றான். அந்த மாதிரி மாயினால் ரசிக்கப்பட்டு இந்த உடம்பானது இவன் குணத்தாலே தூண்டப்பட்டு விமோகம் கொள்ளுவான். அப்படின்னு என்ன எல்லாம் தப்பா தெரிஞ்சுண்டு நானே அடிக்கிறவன் நானே குதர்வன் தெரிஞ்சுக்கிறேன் நீயே. ஏவம் சுமாயார்ஜிதேஷ்யசௌ புமான்னு குணேஷு ராகானுகதோ விமுக்கியதி. இந்த மாதிரி எம்பெருமானுடைய மாயால் ரசிக்கப்பட்ட இந்த மனுஷனானவன் குணேஷு ராகானுகதோ விமுக்கியதி, குணத்தாலே இதெல்லாம் தூண்டப்பட்டு வருது. பிரகிருதி குணங்கள் ரஜசு தமசு சாத்வம். அது மாதிரி ஜனங்கள் குணத்துக்கு சரியா மோகம் கொள்ளுவான். தஸ்மான்ன கஷ்டித் துரோகம் ஆச்சரேத் சிரதாவிரகா ஆத்மனக்ஷேமச்சன்னு தோக்துர்வை பரத்தோ பயம். ஆகையினாலே மொத்தம் எத்தால் தொந்தரவு பண்ணக்கூடாது. ஆத்மனக்ஷேமமிச்சன்னு தோக்துர்வை பரத்தோ பயம். உன்னுடைய க்ஷேமத்துக்காக நான் சொல்லுறேன். இன்னத்தால கொல்றது பாவமே தவிர ஈஷா தவானுஜா பாலா கிருபணா புத்திரி கோபமா. உனக்கு தங்கியானவள் இந்த பாலையானவள் கிருபணா ஏழையானவள், புத்திரி கோபமா உனக்கு பெண் மாதிரிப்பா, உனக்கு குழந்தை மாதிரி. ஹந்தும் நார்கசி கல்யாணியும்
இமாம் தும் தீனவத்சலகா, இவளை கொல்லக்கூடாதுப்பா, ரொம்ப தயையோட கேட்டு இருக்கா. ஸ்ரீ சகுவாச்சா ஏவம் சம ஏவம் சாமபிஹி பேதைஹி போத்தியமானோபிதாரணகா. சாம பேதத்தாலே இத்தனை சொல்லியும் நம் இவத்தர கௌரவியா புருஷாத் ஆனந்தம் வர்த்தகா. புருஷாதன்னவன் புருஷனே சாப்பிடணும். புருஷன் மத்திய புருஷாத ராட்சசன் கேட்கிறானா, நிர்பந்தம் தஸ்யரம் ஜாத்வா விசிந்தியா ஆனகருந்துபி, நான் கொல்லியே கொல்றேன்னு கத்தி எடுக்கிறான். அப்போ அந்த ஆனகருந்துபின்னு இவனுக்கு பேர், வசுதேவனுக்கு. அவன் என்ன பண்ணான்னா, பிராப்தம் காலம் பிரதிவியோடம் இதம் தந்திரான் நபத்யதா, ஒரு தந்திரத்தை பண்ணான். பிளான் என்ன? மிருத்யுர் புத்திர் மதாபோஹ்யோ யாவத் புத்திமலோதயம். சரி, பேதம் தண்டம் சாமதான பேத தண்டங்கள் மாதிரி யத்யசௌ நிவர்த்தேதா நபராதோஸ்தி தேகினகா பிரதாயம் மிருத்யுவே புத்திரான்னே மூச்சையே கிருபணாம் இமாம். இனி பறந்த குழந்தையெல்லாம் அவனுக்கு கொடுத்து விடுறேனப்பா. சுதாமே எரி ஜாயேரன்னே மிருத்யுர்வாம் ந பிரியேத்த சேத்து. நான் மிருத்யுக்கும் பயப்படுறதில்லை, என்ன பண்ணிக்கோன்னு குழந்தைய நீயே வச்சுக்கோ. சுதாமே எரி ஜாயேரன்னே மிருத்யுர்வா ந பிரியேத் சேத் விபர்யோ வா கிம் ந ஸ்யாத் கதிர் தாதுர் துரத்யா உபஸ்திதோ நிவர்த்தேதா நிருத புதராததேத் அக்னேர்யதா தாதவியோகயோக யோரதனிஷ்டதோன்யன்ன நிமித்தமஸ்தி ஏவம் நிஜந்தோருவிபாவ்ய சரீர சஞ்சோக வியோக ஹேது. சரீர சஞ்சோக வியோகங்கள்ல எத்தனை குழந்தை பிறக்கிறதோ எல்லாம் அன்றைக்கி கொடுத்துருவேனப்பா. ஏவம் விமர்சிதம் பாபம் யாவதாத்ம விதர்சனம் பூஜையாமாச வைஷவரிஹி பகுமானு பரஸ்பரம். அவனுக்கு மற்ற எல்லாம் சொல்லி அவனுக்கு பூஜை பண்றபடி சொல்லி, பிரசன்ன பதனாம் போஜோ ரிஷம்சம் நிர்வத்திரபம் மனசா தூஜமானேனா விகசந்திரம் அப்ரவீத்து. மனசுல ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆனாலும் அவன் சிரிச்சுன்னு சொன்னானாம். வசுதே உவாச்சா நக்கியாஸ்யாஸ்தே பயம் சௌமியா எத்வாகா ஆஹா அசரீர வார்த்தை சொல்லித்தே, அதோடு பயந்துட வேண்டாம். புத்திரான் சமர்ப்பிஷ்யே நஸ்யா யதஸ்தே பயமுத்திதாம். இவளு புத்திராளன் தான் இவனுக்கு தொந்தரை, எல்லா புத்திராலும் இவனுக்கு கொடுத்து விடுறேன். ஈஸ்வருவாச்சா ஸ்வசுர் வதான் நிவவிருத்தே வதான் நிவவிருத்தே கம்சஸ்தத்வாக்கியசாரவித் வசுதேவோ விதம் பிரீதகா பிரசஸ்ய பிராபிஷத்கிருகம். சரியப்பான்னு ஒத்துண்டோ கல்யாண நாள் கல்யாணம் ஆறுது யாரும் கொதறாளா அப்படின்னுட்டு அனுப்பி கொடுத்துறான். அத்த கால உபாவிருத்தே தேவிக்கு சர்வதேவதா புத்திரான் பிரசுஷுவே சாஷ்டௌ கன்யாம் செய்வானுவத்சராம். காலம் கழிந்தது, 8 குழந்தைகள் பெற்றாள், ஒரு பெண்ணையும் பெற்றாள். கீர்த்திமந்தம் பிரதமஜம் கம்சாயா ஆனகருந்துவிஹி. முதல் குழந்தைவே கீர்த்திமந்தன், அது கொண்டு போய் கம்சனுக்கு கொடுத்துட்டான். அற்பயா மாச கிருச்சிரேனா சோனுத்தாத் அதி விஹ்வலகா. அன்றுத்தாத் அவன் அதி விஹ்வலகா, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு விஹ்வலனாய் கொண்டே கொடுக்குறான். கிம் துஸ்ஸகந்து சாதுனாம் விரிஷாம் கிமபேட்சிதம் கிம காரியம் கதரியானாம் திருத்தஜம்பி திருத்தாத்மனாம். இந்த மாதிரி வசுதேவன் மாதிரி வாக்களித்த பின்பு அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக பெரிய எத்தனை கஷ்டமான விஷயமானாலும் வாக்கை தவிர மாட்டார்கள். கிமகாரியங்கதரியானாம் திருஷ்டிதிங்கின் திருத்தாத்மனாம் திருஷ்வா சமாப்தம் தச்சரிஹி தச்சௌரீஹி சத்யே சைவ வியவஸ்திதம் கம்சாஸ்துஷ்டமனாராஜன்னே பிரஹசன்னிதமப்ரவீதி. கம்சன் சந்தோஷப்பட்டு சொன்னானாம், பிரதியா து குமாரோயம் நஹ்யஸ்மாரத்தி மே பயம் அஷ்டமாத் யவயோர்கர்ப்பம்
கர்ப்பான் மிருத்திர்மே விரக்கிறா. இது 8வது குழந்தை என்ன மிகுதின்னு சொல்லியிருக்கான். தத்வைதி சுதமாதாயா எகம் ஆனகுருந்தவிஹி நாபியந்தத தத்வாக்கியம் அசதோ அபிஜிதாத்மனகா. குழந்தை எடுத்துன்னு போறதுக்கு போனான். தட்சிண அவனுக்கு அவன் அபிநந்தனமே பண்ணல. நந்தாத்யா ஏ பிரஜே கோபா யாச்சாம் ஈஷாம் ச யோஷிதகா கிருஷ்ணயோ வசுதேவாத்யா தேவக்கியாத்யா எதுஸ்திரியகா சர்வே வை தேவதா பிராயா உபயோரிவு பாரதா ஞாத்தயோ பந்து சுகிருதோ ஏத கம்சமனுவிரதாக. இதத் கம்சாய பகவான் शंसाभ्येत्य नारदः भूमेर्भारायमाणानां दैत्यानां च वधोद्यमं ऋषेः विनिर्गमे कंसो यदून्मत्वा सुरान्. நாரதர் வந்தார். பெருமாள் வீட்டுக்கு போகிறார். தைத்தியர்களை விநாசம் பண்றார். ரிஷேஹே வினிர்கமே கம்சோ यदून्मत्वा सुरानिति தேவக்கியா கர்வசம்பூதம் பிட்டுஞ்ச ஸ்வவதம் பிரதி. ஓஹோ, இவன் நமக்கு வைரிகள் எதுக்கள் அப்படின்னு அவர் சொல்றதும் தேவிக்கியும் வசுதேவஞ்சா நிகிரிக்க நிகடைர் கிரகே ஜெயில வச்சுக்கான். ஜாத்தம் ஜாத்தமகன் புத்திரம் தயோ ரதனே சங்கையா மாத்தரம் பிதரம் பிராத்திரேன்னு சர்வாம்ச்ச சுஹதஸ்ததா கிரந்தி ஹெசுருத்ருபோலுப்தா ராதான பிராயசோ புவி ஆத்மானம் மிக சஞ்சாத்தம் ஜானன் பிராக் விஷ்ணுநாஹத்தம். இந்த மாதிரி ராஜ்யத்துக்காக யாரையும் பார்க்கறது இல்லை பந்துக்கள். அவனையும் ஜெயில வச்சுட்டு மகாசுரம் காலநேமிம் இருவிஸ்வம் யருத்தியதா உக்ரசேனஞ்ச பிதரம் இது பூஜாந்தகாதிகம். உக்ரசேனையும் ஜெயில வச்சுட்டு ஸ்வயம் கிரக புபுஜே சிவசேனான் மகாபலகா. தானே ராஜான் டிக்ளேர் பண்ணியிருக்கான். அஸ்மத் பிரதமாரம்பாம் கிரிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குருகரம் பராம். இது முதல் அத்தியாயம்.